சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு விரைவில் நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அதையும் நெடுவாசல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் எழுப்பிய கேள்விக்கு தொழில்துறை அமைச்சர் அளித்த விளக்கத்தையும் இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மீன்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இலங்கையின் புதிய தீர்மானம் குறித்து திருவொற்றியூர் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், இலங்கையின் தீர்மானம் பற்றி மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறினார். கச்சத்தீவு மீட்பு குறித்தும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். முன்னதாக ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து தீர்மானம் கொண்டுவர பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். நெடுவாசல் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்க மாட்டோம் என்று அரசு சொல்லுகிறது, வரவேற்கிறோம். ஆக அதை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்ற இந்த அரசு முன்வர வேண்டும். அப்படி முன்வருகிற போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு முழு ஆதரவு தர காத்திருக்கிறது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் எம்.சி. சம்பத், நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்தப்படாது என்றார். 30/12/2016 அன்று அவங்க ஜெம் லேபரட்டரிக்கு அந்த நிறுவனத்துக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்படைக்கப்பட்டு சிறு கனிமங்கள் மற்றும் குத்தகை அடிப்படையில் ஜியாலஜி மெயினிங்கோடைய லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. அது இது நாள் வரல 7 மாசமா வழங்கலை. மத்திய பெட்ரோலியம் துறை அமைச்சர் 16/5/2017 என்று தகவல் அனுப்பிச்சிருக்காரு. மாநில அரசுக்கு முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காரு. அதுல மத்திய அரசு மாநில அரசுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம். நீங்க உங்களுடைய செயல்பாட்டில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். எந்த விதத்தில் நீங்க சொன்னாதான் நாங்க அனுமதிப்போம், இல்லைன்னா அனுமதிக்க மாட்டோன்ற உறுதிப்பாட்டை கொடுத்திருக்காரு. இந்த காரணங்கள் அடிப்படையில் மாநில அரசு மீண்டும் அனுமதிக்காது. சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு விரைவில் நிலம் கையகப்படுத்தப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். உடான் திட்டத்தின் கீழ் நெல்லை மாவட்டம் கயத்தாறு உள்ளிட்ட 3 இடங்களில் விமான நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் தலைதூக்கியுள்ள ஜிகா வைரஸ் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவையில் விளக்கம் அளித்தார். பொதுவாக இந்த பருவ காலகட்டத்தில் இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய காய்ச்சல், அனைத்து வகையான காய்ச்சல், அதாவது சிக்கன் குனியா, டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல், அல்லது தாங்கள் குறிப்பிட்டது போன்ற இப்பொழுது ஒன்று அறியப்பட்டிருக்கிற இந்த ஜிகா காய்ச்சல் போன்ற காய்ச்சல்களை அது கண்டறியப்பட்டு அவர் இப்பொழுது குணப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் நலமோடு இருக்கிறார். ஆய்வு செய்வதற்கு இந்த புனேயில் மட்டுமல்ல, நம்முடைய கிங் இன்ஸ்டியூட்லையும் RT-PCR என்ற மெத்தடு எல்லா எக்யூப்மெண்ட்டும் நம்ம தயார் நிலையில் வைத்திருக்கின்றோம். உலக அளவில் இருந்தாலும் கூட இந்த ஜிகா வைரஸ் பற்றி நீங்கள் தயவுசெய்து அச்சம் கொள்ள வேண்டாம். இது நம்ம டெங்கு, சிக்கன் குனியா போன்ற காய்ச்சலோட இட்ஸ் மைல்டு டிசீஸ். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் 10,000 கழிப்பறைகள் கட்டப்படும் என்றார். இதற்கிடையே வறட்சி காரணமாக தமிழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் இலவச ஆடுகள் வழங்கும் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதிய அளவு மழை பெய்த பின் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் ரமேஷ்.